இயற்கையோடு இயற்கையாக இரண்டர கலந்து இன்பமாக வாழ்ந்த ஒரு அழகிய கிராமத்தில் விஷ்ணு என்ற வாலிபன் வசித்து வந்தான். அவனிடம் சகல செல்வங்களும் நிறைந்திருந்தது. பொன், பொருள், ஆபரணங்கள், பணம், இப்படி சகல செல்வங்களும் இருந்தும் எளிமையாக மக்களோடு மக்களாக சாதாரண உடையில் ஒன்றுமில்லாதவனைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வசிக்கும் ஊரில் கடுமையான வறட்சி நிலவியது. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் போய் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த உதவியினை விஷ்ணுதான் செய்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. மக்கள் இந்த காரியத்தினை யார் செய்கிறார்கள் என்று எண்ணி பதறி போய் இருந்த சமயத்தில் சந்நியாசி ஒருவர் அந்த பாதையாக வந்து கொண்டிருந்தார். அவர்களிடம் மக்கள், இறைவன் எங்கே சென்றான், எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று எண்ணி புலம்பி அழுதனர். சந்நியாசி சிரித்து கொண்டே, அவர் இங்கேதான் இருக்கிறார், நீங்கள் தான் அவரை காணவில்லை என்று சொன்னார். ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், இறைவன் இங்கே தான் இருக்கிறார். மக்கள் ஆச்சரியத்தோடு கூடிய குழப்பத்தில் அங்குமிங்குமாக தேடினர். ஆனால் அவருடைய கண்களுக்கு இறைவன் தென்படவில்லை. சந்நியாசி மறுபடியுமாய் கூறினார், அவர் உங்களோடு ஒருவனாக உங்களுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் தான் அவரை காணவில்லை, இப்பொழுது காண்பீர்கள் என்றார். இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே விஷ்ணு அந்த பாதையாக வந்தார். மக்களெல்லாம் ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு அவரை பார்க்க ஆரம்பித்தனர். எவ்வளவோ பணம், பொருள், வசதி, ஆடம்பரங்கள் இவரிடம் இருந்தும் இவ்வளவு எளிமையாக எப்படி இருக்கிறார் என்று மக்களெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தனர். அவனுடைய இறை பக்தியும் ஆன்மீக தேடலும் இறைவனோடு இரண்டர கலந்திருந்த காரணத்தால் மட்டுமே அவ்வாறாக செய்ய முடிந்தது. அப்பொழுது மக்கள் உணர ஆரம்பித்தனர், இறைவன் கோவிலில் மட்டுமல்ல நல்லவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறான் என்று. இந்த காணொளி மூலம் 3 காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். 1, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். 2வதாக எளிமையாக வாழ வேண்டும். 3வதாக பெயர் புகழுக்காக எதையும் செய்யக்கூடாது. இப்படி செய்யும்போது இறைவன் நம்மோடு இருந்து செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்வான் என்பது உண்மை.